கூப்பிட்டு சொன்னால் அவருக்கு ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்படியே முடிஞ்சிடும். சரி நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் போல திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னாங்க, நான் யாரோட படம் நல்லா இருக்குமோ என்னை விட தம்பி சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினைச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி அவர் படம் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிச்சேன், அது நடுவில் விட்டுக்கூடாது, அது நின்னா திருப்பி ஃபியூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து. அதனால நான் கூப்பிட ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் ப்ரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் வந்து ப்ரொடியூசரை அவர் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்ட் கிரிஷ் ஒரு லைன் சொன்னாங்க, அவர் தான் இதை ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிரிஷ் போயிட்டார். இப்போது நிஜமாவே அவர் எனக்கு காப்பாற்றுறாரு இந்த படத்தை. ஜோதி வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருக்குது. 3 மாதம் சொல்லாம இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணி பார்த்துருந்தார். அந்த விஷுவல் சாங் வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ரிவிஷனைஸ் பண்ணி பவன் சார் போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படிதான் வந்து அவர் வர்றாரு. தவிர அவர் டைரக்ட் ஆகணும் நான் எல்லாரும் பவன் சார் முதலே சொல்லிட்டாரு சார் கூப்பிடுங்கன்ட்டு. அதனால இப்போ நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ன இருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்க படம் பண்ற நடிகர்கள் நேரடியாக அரசியல் வந்துடுறாங்களே, அது என்ன சார் அரசியல்? அதாவது நான் சத்யகுமார் சார் படம் ஆரம்பித்தேன், அவர் அரசியல் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் யாருக்கும் படம் வாங்கல. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் காஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டமன்ற டைமில் போட்டு வச்சு நான் ஒரு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் இப்போ படமான நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு நான் பேரண்ட்ஸ் வச்சு ஃபைனான்சஸ் படம் பண்ணாங்க. தர்மபுரியும் படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங் அவர் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜயகாந்தோட நான் திருப்படம் பண்ணேன். காட்ஃபாதர் மாதிரி ஆளுநாளாக இருந்தால் அவங்க பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் பண்ணார் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இயற்கையாக ராசியாக தெரியாது. இதுவும் பெரிய பாலிடிக்ஸ் சார் உங்களுக்கு சார். நன்றி சார். இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்றது ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க பொன்னான காரணங்களால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற 20 விருந்தினர்களுக்கு பூமுத்து கொடுத்து அவங்களுக்கு அன்பு செலுத்துறேன் சார். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான விருந்தினர்கள் KR சார் அவர்களும் சரத்குமார் சார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்தனம்ன்றது வந்து அதாவது நண்பர்னு சொல்றதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்றதா, அந்த மாதிரி நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் நாட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ள போய் டைரக்டர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு ஃபேஷன் சினிமானாலே ஆரம்பத்தில் இருக்குது. சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்னைக்கு கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கல. நல்ல பேர் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்னைக்கு அவர் அதை சம்பாதிச்சிருக்காரு. அது போகும். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேன் இண்டியாவை வந்துருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துருக்கிறவங்க
கடவுள் வந்து அவங்க கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்துல சால்வ் ஆகி இனிமேல புது ரத்னமா நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு திரும்ப அவருக்கு வந்துருக்கு. பையனும் இன்னைக்கு நல்லா வந்துருக்கு இருக்காரு. அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு. அந்த அளவுக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவர் வந்து நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ண மாதிரி தெரியல. இந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தா கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருக்குது. நிச்சயமாக எல்லா சாங்கும் எனக்கு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. நான் உண்மையாக கைத்தட்டி அவங்க எல்லாரும் வந்து மருதமையாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாணம் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமாவும் இருக்காரு. அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ரோல் மாடல் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நின்னாரு டெபுட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாத பாடுபட்டு அது தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாணம் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. ஒரு பிஜேபியில் அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி அதை விட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், புதுசாக யாராவது வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பவன் கல்யாணம் எப்படி வந்தார், எப்படி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்காதுன்னு சொன்னால், அவர் எப்படி எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அவர் நினைச்சது என்ன சொல்லணும்னா, தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் ஃபியூச்சரில் அரசியலுக்கு வரவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃபியூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அது வந்து இவர் காப்பாற்ற வர நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடுதலை. வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏன் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படி இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையை சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவங்க முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் எடுத்து பிடிச்சலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் தெரிஞ்ச செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு.
இந்த படத்தை யார் தொடர்ந்து கொண்டு போவது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி போகும்போது ரத்தன் சார் சொன்னாரு, விதி விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தெரியும். ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே உன்னுடைய பொண்ணு சிரிக்கும். பார்த்தா செட்டில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இருக்குது, என்னப்பா இது? இல்லை சார், இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவே எனக்கு பயம், சரி இவன் எல்லாம் கரெக்டா சொல்றான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் ஆச்சு. எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடால போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நடந்துச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா அப்படி செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். ஆனா கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவால இருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி போய் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து புது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு. ஸோ அப்படிலாம் கோஆபரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டா அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை பிடிக்கணும், பிரச்சனையே இல்லை. ஒன்றும் இல்லை சார், நீங்க தனியா எடுத்துக்கலாம், அவரை தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி she also cooperated, ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு செழிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார் பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றி. நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க. ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்கள் பேசி பார்க்கலாம். பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. மொத்தமா ஒரு படமா தான் நாங்கள் இருக்கலாம் சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவில் இருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் என்று
ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவருக்கு எவ்வளவு தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு. கோபுதிராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், வசந்த மாளிகை படம் பார்த்து மேடம் அப்படின்னு. அப்படியா, நம்பர் கொடுக்குற வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டா. அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையே ரத்னா சார் வந்து பிரமாதமா பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னன்னா நாங்க நடிச்சிருக்கு எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்ல கொண்டு வந்து சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்னா சார் ஈன்ற பொழுதே பெரிதிருவுக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிறத தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி என்ன என்ன கேட்டா, அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தாங்க மட்டும் பார்த்தாரு. அந்த நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்க பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாலை நிதி நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த ஹீரோயின் ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணா எடுங்க, என்ன கதை, கப்பல் கொடுக்குது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் போட்டிடுறாங்க. சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்கதான் ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்ன காப்பாத்துறதுக்காக படம். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிருக்கேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்ன காப்பாத்துறதுக்காக தான் வராது. இந்த படத்துல எவ்வளவு கஷ்டமே என்ன காப்பாத்துறதுக்காக நடக்கிறது. அதனால இந்த பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல திருமணி சார் சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்க நான் பாடிட்டேன். வாகபலி 2ல வந்து நானே இதே மாதிரி டேப் படிச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டு ஷோகமாசம் பார்த்துட்டே இருக்காங்க சார். ஷோகமாசம் பார்த்துட்டே இருக்காங்க. அது வீரமலை 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா. ஆமா நிச்சயமா நாங்க ஆடிடுவோம். நாங்க எதுக்குமே கூச்சப்படாத ஆளு தானே. பரதநாட்டியம் ஆட்டமா மஞ்சிக்கோட்டி வேலையின் வேணுமா உங்களுக்கு வைத்திய மாலை அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆளுங்க நாங்களா. அப்படி இருந்தாலும் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடையும் என்று நம்பி பார்க்கிறேன். இதோட இதுல வந்து பவன் கல்யாண் சார் வந்து பவர் சார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். Thank you so much, sir. Thank you so much. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனாங்க. அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த ஃபோர்த் சிங்கிளுக்கு வந்து இவ்வளவு காரணமா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். ரத்தன் சாருக்கு அந்த சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம்.
நாங்கள்லாம் அந்த சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார், வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். சின்ன அவ்வளோதான், அங்கிருந்து போயிடுவோம். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க, ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாக். அவர் கூட போகணும். நாங்கள் அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார், சொல்லவே மாட்டேன்ட்டேன். சரி, ஏன் சார் இந்த டைலாக் இல்லை? நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நான் நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகும். ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நான் பப்ளிக் இன்ஜினியரிங் என்னன்னு அது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்பந்தம் இருக்கலாம் கேட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட். சமூகம் ஒரு போல் இந்த படம் வெளியாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து எங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்காக ஒரு மனிதனுடைய போராட்டம், அது எதை காப்பாற்றுறதுன்னா நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பாரம்பரியம். இது ஒரு தொடர் ஓட்டம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்கறது. அதுதான் இந்த வீரமல்லூரனுடைய கதாபாத்திரம். அதுக்கு பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள் அத்தனையும் மீறி கொண்டு போய் அவர் சேர்க்கிறது தான் இந்த ஹரிஹர வீரமல்லூர். இப்போ இதை சொல்றதுக்கு, ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும். அது பவன் கல்யாண் அவர்கள். இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம்லாம் எனக்கு எப்படி பவன் கல்யாணம்னா, நான் அவருடைய பிரதர் சிரஞ்சீவி சாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவன். முட்டாமைன்ற படம், அதுல நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஒரு 30 வருஷமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்ப சத்யராஜ் சார் சொன்னார் பாருங்க, வசந்த மாளிகை, அதை எழுதி அவர் கதாசிரியர் பாலமுருகன். நான் அவருடைய பையன், தமிழ் ரைட்டர், பட் நான் தெலுங்குல இருக்கேன். பாலமுருகன் சாருடைய மகன் நான். 30 வருஷமா இருக்கேன். சிரஞ்சீவி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு 30 இயர்ஸா பவன் சார் தெரியும். அப்போ எப்படி இருக்காரு, இப்பவும் அப்படிதான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சிரஞ்சீவி சாரை பார்த்து ஒரு வீடியோ வைரல் ஆகிடும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் காலில் விழுகிறது, அவர்கிட்ட ரொம்ப பணிவா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் கேட்டாங்க, இது உண்மையானு கேட்டாங்க. இதெல்லாம் வீடியோக்காக பண்ணாங்க, இது உண்மையான உண்மை. பவன் சாருடைய பண்பு, கலாச்சாரம் இப்பவும் அவர் சிரஞ்சீவி சார் அப்படிதான் இருக்காரு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் வந்து ஒரு பல படங்கள் சிரஞ்சீவி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். பவன் சாரோட கோபால படம் பண்ணேன். அப்புறம் தமிழ்ல வீரம்ன்ற படம் கதை பண்ண நானும் பண்ணியிருக்கேன். அது காட்டமராயுடு பவன் சாரோட நாங்கள் பண்ணியிருக்கேன். இது 3வது படம். அதே கல்ச்சர், அதே பண்பாடு தாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அது வந்து எங்க ஜோதி கிருஷ்ணா. நான் கிருஷ்ணோட ஆரம்பத்திலையும் நான் அவரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிறகு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஒரு இளைஞனா இருக்கேன், நான் ஒரு 3rd ஜெனரேஷன் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். பட் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு வாங்க பாருங்க, ஒரு விஷயத்திலையும் அவ்வளவு பர்ஃபெக்ட் அண்ட் ஹைலி டெக்னிக்கல். நான் அப்பதான் தெரியும், ஒரு ஃபாரின் போனாரு படிச்சதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லா விஷயத்திலையும், கதையில இருக்கட்டும், திரைக்கதையில இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு கமாண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டைரக்டருக்கு அது வேணும். அது இளைஞனா இருக்கக்கூடிய ஜோதிக்கு இருக்கு. அது சத்யராஜ் சொல்ற மாதிரி ஈன்ற பொழுதில் தன்மகனை சாமுடைய காட்ட தந்தை தான் அவர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கலைஞி பேசுறாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இன்னைக்கு பேன் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேன் இந்தியாவுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா நம்மளுடைய ரத்னம் சார் அவர்கள். அவ்வளவு பெரிய உழைப்பு. அது அவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ள வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டெக்னீஷியன் இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு. அதுதான் இதனுடைய போராட்டம் அவருக்குள்ள. நான் வந்து இப்ப 2 ஜெனரேஷன் பிரிட்ஜ் மாதிரி, ரத்னம் சாருக்கும் சரி, நம்ம ஜோதிக்கும் சரி, நடுவுல இருந்து நான் இங்க கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தேன், சண்டை வரும், 2 பேருக்கும் வரும். ஆக செட்டுக்கு போனா ஜோதி நினைச்சதோட அதிகமான செலவுகள் நடந்துட்டு இருக்கோம். ரத்ன சாருக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. ஒரு படைப்பை ஜெயிக்கணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். கிருஷ்ணனுடைய தன்மை எல்லாம் இந்த கதையில இருக்கு. அவன் ஒரு கல்வன், அவன் எல்லாம் மனசில் திருநவன், ஒரு ராஜதந்திரி, கடைசியா ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். அதுதான் இந்த படம். இந்த விஸ்வரூபத்துக்கு துணையா இருக்கக்கூடியது என்னன்னா இசை. எங்க கீரவாணி ஐயா அவர்கள், மரகத சார் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எதுவுமே செய்யாத மாதிரி அமர்ந்திருக்காரு. இப்படி ஒரு பணியை நானும் ஆரம்ப காலத்தில் பவித்ரா அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவரோட டிராவல் இருக்கு. சுப்ராஜ் ராஜ்குமார் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல படைப்புகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க ஒரு பெரிய அம்சத்தை பார்க்கலாம். எப்படி கண்ணன் கையில் புல்லாங்குழல் இருக்கும் அந்த நாதத்தையும் பார்க்கலாம், போரில் அந்த சங்க நாதம் ஒழிக்கும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அதை வந்து கீரவாணி ஐயா கொடுத்திருக்காரு. இந்த தொடர் ஓட்டத்துல இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கிறோம்.
இந்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இப்ப கீழே மல்லுன்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மல்லனுடைய கதை, தமிழ் மண்ணோட கதை. இந்த மண்ணில் எடுத்து ஒருவன் இந்தியாவுக்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இதை வெற்றிகரமா கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்னு நாங்க கேட்கிறோம். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வேணும். மற்ற ஏதாவது டெக்னீஷியன்ஸ், டாப் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம் சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும் சத்யராஜ் சார், கே. சுரகுமார் சார், கீரவாணி சார், எவ்ரிமா, கேஆர் சார், ஜோதியோட நான் வந்து ஊழல் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது there was a remake of a Telugu film, right? I knew the glimpses of this young man. அதுக்கப்புறம் I think it got released. And time was going on and ரத்னம் சார் எனக்கு என்னன்னா, என்ன தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்ன வந்து டக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலிகா. திகிலு படுக்கிற சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் போட்டியை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம் நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டுடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனோம், என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ రత్నం సార్ కిట్టది మరి జ్యోతి ఒక పఠనం చేస్తున్నారు, కెన్ యు కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి అని. సో ఐ వెంట్ టు విజయవాడ. విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్డ్ దట్. ఇన్ఫాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటారు. ఏం క్యారెక్టర్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్, ఇఫ్ ఐ యామ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏ. ரத்னம் சாரும் எனக்கு இது கொடுத்ததில் இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார், யுவர் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி இந்த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வென்ட், ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர்கோ இட். అండ్ చాలా థ్యాంక్స్ అండి కిరవాణి గారు, చాలా థ్యాంక్స్ అండి. ఐ మీన్ లైక్ ఐ వాంట్ టు థ్యాంక్ యూ ఎవ్రీవన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి ఎ వెరీ బిగ్ ఫిల్మ్, a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you. எங்க டைரக்டர் நிறுத்தின எங்கள் நடிகை வச்சு ஆரம்பிக்க ஹரிஹர வீரமணி இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த ஏ. ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சூரிய மாஸ்டர் எல்லாருமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஎஸ் ரத்னால எப்பவுமே ஏ. ரத்னம் சார் வந்து அவர் படத்துல வந்து ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சார் இந்த படத்துல அவங்க கொரியோகிராஃபர். ஆமா, அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி சூழ்நிலை ஆடலாம். இது ஒத்து, இது பாகலேது எல்லாமே மாநில உட்காந்துட்டு எதிரிக்கவே இல்லை. அவர் காலம் கொஞ்சம் அடிக்கப்பட்டிருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்கள் கோடி எவ்வளோ சார்? அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம், எத்தனை படத்தில் நான் அசனாக ஒர்க் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாரு. காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்த மாதிரி முதல்ல அவராக உட்காந்துருப்பாரு. உட்காந்து சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்து நடந்து அங்கேயே சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவரோட ரேஞ்சில் அவர் பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது எல்லா விஷயத்துலையும் நான் சொல்றது டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் கியூட், அவர் பண்ணுறது கியூட்டாக இருக்கும், அதை வந்து ரசிச்சு பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவரை ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது, அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு கல்யாண் சாருக்கு வந்து இந்த
பார்க்க பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது. பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்வீட் என்ன சொல்றது, அந்த இப்போ ஒரு ரெப்டிசியன் கொஸ்டின் இருக்காரு இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோ ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படத்துல வந்து நான் டான்ஸா ஆடிருக்கேன். அந்த படத்துல ஆடிருக்கேன். இப்போ அவரோட படத்துல ஒரு கோரியோகிராஃபரா பண்ணியிருக்கின்ற போது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர நீங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டா இருப்பாரு, ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, இந்த படத்துல கடைசி நேரத்தில் தான் பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பண்ணணும்னு நான் நம்புறேன். அவருக்கு கூட ஈக்குவலா பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவல் பிரில்லியன்ட். நீங்க சொன்னாரு இல்லையா, இங்க கேமராக்கும் அங்க கேமராக்கும் அது எப்படி அதை ஹேண்டில் பண்றான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க, நான் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு டெக்னிக்கல் ரிசல்ட் அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தெலுங்குல தமிழ்ல வந்து வசூல் சார் நான் மாஸ்டர் பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்குல நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து உங்க படம் தான் சார். இது வந்து ராகவேந்திர சாரோட படம். இது அல்லது பொருள் அட்டக்கவி அந்த சங்கடத்தை நான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை தெலுங்குல பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்க வந்து ராஜ்மோகன் சார் என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க யாரும் மாதிரி தெரியல வருஷத்துக்கு வேண்டி அதை பண்ணி அப்புறம் சக்கரவர்த்தி படம் கூட நான் பண்ணேன் சார். அந்த அதுக்கப்புறம் ஸோ இன்னொரு ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி சொல்ல தேவை, அவ்வளோ ஸ்வீட். அது ரொம்ப என்ன சொல்றது, அது ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னை மட்டும்தான் அதே மாதிரி சார் எல்லாரும் எல்லாரும் வணக்கம் சார். சத்யராஜ் சார் வந்திருக்காரு, ராமன் சார் வந்திருக்காரு, எல்லாரும். அதுக்கப்புறம் எல்லாரும் வணக்கம் எல்லாம் மீட் பண்ணிட்டு கேஆர் சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கலந்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதுல வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட், அதான் கெஸ்ட்டை தெரிஞ்சு பண்ணிருக்கேன். அதான் வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுறது ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த கிங்ஸ்லி. அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்ஷர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப கியூட்டா, நல்லா கியூட்டா இருக்கும்னு நம்புறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்னன்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்குல வந்து பெரிய வரவு கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இப்ப இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சர்வேஷன் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமா எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த பெரிய வெற்றி அடையணும்னு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் கியூட்டி ஸ்வீட், நீங்க தான் பயங்கர கியூட்டா ஸ்வீட்டா இருக்கீங்க. முடிஞ்ச செகண்ட் பார்ட்ல இந்த ப்ரொடியூசருக்கு ஸ்டெப் போட வச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த வேலையில் 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட் கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி நன்றி நன்றி. Sir, thank you, sir. I have to say nandri to you, sir. I have to speak about Ratnam, sir. Ratnam sir is the most first Yellantu Vanakkam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved.
And sir, for 5 years you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir.